இல்லை, வைகோ விட்டுருந்து நான் திமுகவுக்கு வரணும்னு தான் முடிவு பண்ணேன். கலைஞர் ஏற்றுக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தலைமை அவர் சேர்த்துக்க வேணான்ற மாதிரியான ஒரு தகவல். என்னமோ எனக்கு ஒரு கிரீன் சிக்னல் வரல. யாரோ என்ன சேர்க்கக்கூடாதுங்கிறதுல அங்கே இன்னும் தெளிவாக இருக்காங்க. அது வேற இருக்கட்டும். அவர் பேட்டி நான் கொடுத்துட்டேன் சன் நியூஸில். திமுகவுக்கு போகிறது மாதிரி ஒரு சூழலை நான் உருவாக்கிட்டேன். அப்போது தான் எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் வந்தது. நான் அச்சப்படாதவன். ஜவஹர்லால் நேரு தன்னுடைய மகளுக்கு எழுதிய கடிதத்தில் அச்சத்தை விட்டுவிடு, மற்ற எல்லாம் உன்னை பின்தொடரும்னு எழுதினார். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறையாக வச்சுருக்கேன். நான் தனியாக தான் போகிறேன் இன்றைக்கும் பயணத்துக்கு. பல கொலை முயற்சிகள் நான் எதிர்கொண்டிருக்கிறேன். மரணத்தின் வாசல் வரைக்கும் போய் வந்திருக்கிறேன். ஆனால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஒரு ஆபத்தான சூழல் வந்ததற்கு பிறகு அடைக்கலம் தேடி போனது மாதிரி தான் அண்ணா திமுகவுக்கு போனேன். ஆனால் அவங்க எனக்கு உரிய மரியாதை கொடுத்தாங்க. கேட்டிங்களா? மரியாதை கொடுத்தாங்க. அவங்க மறைவிற்கு பிறகு என்னால் அங்கே நீடிக்க முடியலை. நான் வெளியேறிட்டேன்.